அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மாங்காய் ஊறுகாய். இந்த மாங்காயை இன்றைக்கி தொக்கு மாரி பண்ண போகிறேன். தொக்கு பண்ண போகிறேன். மாங்காய் தொக்கு பண்ணுறதுக்கு தோலெல்லாம் செதுக்கிட்டு இந்த மாதிரி சீவிக்கிட்டு பூண்டு இருக்குது உரித்து அரிஞ்சிக்கிட்டேன். வெந்தயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய் போட்டு உப்பு, அவ்வளோதான். இப்போ நாங்கள் செய்கிறேன், பார்த்துக்கங்க எப்படி செய்கிறேன்ட்டு. இப்போ இந்த அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டு இதுக்கு வந்து எண்ணெய் நிறையா போட்டு எண்ணெயிலே வேகணும். தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட சேர்க்கக்கூடாது. அதனால் எண்ணெயை ஊற்றிக்கிறோம். அதில் பெருங்காயம் இதெல்லாம் பொரித்து எடுத்துக்குவோம். பெருங்காயம், மிளகாய் எல்லாம் பொரித்து எடுத்துக்குவோம். பெருங்காயம் இப்போ போட்டு பொரிச்சுக்கிறோம். பெருங்காயம் பொரிச்சுக்கிட்டு அதில் மிளகாயும் இவ்வளோ மிளகாய் எடுத்து வறுத்துக்கிறோம். மிளகாயை வறுத்து அள்ளிட்டோம். அதிலே வெந்தயத்தை பொரிச்சு எடுத்துக்குவோம். பெருங்காயம் பொரியுது. வெந்தயம் அதிலே பொரிச்சு எடுத்துக்குவோம். இதுக்கு இவ்வளோ வெந்தயம், பெருங்காயம், மிளகாய் பொரிச்சு வச்சு இது தேவையான எண்ணெய். இந்த எண்ணெயிலே இது வேகணும். அதனால் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கணும். இல்லை நல்லெண்ணெய் தான் இதில் ஊறுகாய்க்கு நல்லாயிருக்கும். இந்த தொக்குக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம். கலந்து எண்ணெயிலே வேகணுங்கிறதுனால கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக போட்டிருக்கேன். எண்ணெய் போட்டிருக்கேன். இப்போ கடுகு, இதுக்கு தேவையான கடுகு போடுறோம். கடுகு நல்லா இப்போ பொரியுது. கடுகு பொரிஞ்சதும் இதோட பூண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ பூண்டு உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த பூண்டை சேர்த்துக்கிறோம். அதில் பூண்டு சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறோம். இப்போ நல்லா செவந்துட்டு இப்போ இந்த மாங்காயை இதில் சேர்க்குறோம். அந்த இதில் மாங்காயை சேர்த்துட்டு உப்பு போடுறோம். பார்த்துங்க, உப்பு இந்த அளவு, கல் உப்பு இல்லை தூள் உப்பு எது வேணாலும் போட்டுக்கலாம். எண்ணெயிலே தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட சேர்க்காம எண்ணெயிலே வேகணும் அது. அதனால் அடுப்பை இதை கொஞ்சம் வேக வச்சு கிண்டி மூடி வச்சுருவோம். வெந்துடும். இப்போ இதில் மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கணும். நம்ம பொடிச்சு வச்சதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். பெருங்காயம், மிளகாய், வெந்தயம் இது மூணும் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ மாங்காய் ஓரளவு வெந்துட்டுருக்கு. எண்ணெயிலே வேக வச்சுருக்கோம். தண்ணியே சேர்க்கலை சுத்தமாக. நல்லா மாங்காய் வெந்து நல்லா கூழாக ஆகிடணும். ஆனதுக்கப்புறம் இந்த பவுட்ரு அதோட சேர்க்கணும். நல்லா வெந்துட்டு முக்கால் அளவு வெந்துருச்சு. இதையும் சேர்த்து நல்லா வேக வச்சு இதில் வந்து மாங்காய் புளிப்பாக இருந்தால் நம்ம ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து புளிக்கலை, மாங்காய் கொஞ்சம் இனிப்பாக இருக்குது. அதனால் அது வெல்லம் சேர்க்க தேவையில்லை. இதில் வந்து நம்ம கொஞ்சம் புளிப்போ இல்லை கொஞ்சம் காரமாக தெரிஞ்சாலோ நம்ம வந்து கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். சேர்த்து சாப்பாட்டுக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இது வெந்தய மாங்காய்னு சொல்லுவாங்க, இல்லை மாங்காய் தொக்குன்னு சொல்லலாம். இதை பாருங்கள், ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பாட்டுக்கு, தயிர் சாதத்துக்கு, இட்லி, தோசை எதுக்கு வேணாலும் இது தொக்கு தானே சாப்பிட்டுக்கலாம்.
நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.